அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு ராஜஸ்தானின் பிங்க் கற்கள் தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணியை எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் கூற கேட்கலாம். அயோத்தியா ராமர் கோவிலுடைய வளாகத்திலேருந்து இணைந்திருக்கும். இந்த கோவில் கட்டுமானத்துக்கு பிரதானமாக பயன்படுத்தப்படக்கூடிய கற்கள் இவை தான். இது எப்படி தேர்வாகுது, இது என்ன கல் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கோவில் கட்டும் பொழுது இதுக்கு இலக்கு என்ன வைக்கப்படுது அப்படின்னா, இது வந்து குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகளுக்கு எந்த பழுதும் ஏற்படாத ஒரு கோவிலாக இருக்கணும். 2500 ஆண்டுகள் நீடித்து நிற்கக்கூடிய, அதையும் தாண்டி நீடித்து நிற்கக்கூடிய அமைப்பாக இந்த கோவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனது இலக்கு. அதனது படிப்பனையை பிரதானமாக தமிழ்நாட்டு கோவில்கள்லேருந்து தென்னிந்திய கோவில்கள்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. எப்படி இந்த கோவில்கள் மற்ற பகுதிகளில் கோயில் மாதிரி இல்லாமல் இவ்வளவு ஆண்டு காலம் 1000 ஆண்டு காலம் நீடித்து நிற்கிது அப்படிங்கும்போது அதனது அமைப்புகள்லாம் படிக்கிறாங்க. பிரதானமாக அதில் ஒரு படிப்பினை என்பது, இது வந்து இரும்பு உள்ளிட்ட உலோகங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதுக்கெல்லாம் ஆயுட்காலம் கம்மி. அதனால் வந்து முழுக்க முழுக்க கல்லால் ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவு செய்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன கல் அப்படிங்கும்போது நாடு முழுக்க என்னெல்லாம் கல் இருக்குது அப்படின்னு பல கற்கள் தேர்வாகி அதை படிக்கிறாங்க. அதனது நோக்கம், இது வந்து எவ்வளோ ஆண்டு காலம் நீடித்து நிற்கும், அதனது அவைலபிலிட்டி, இதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தேர்வாகக்கூடிய கல் தான் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த கல். இது ராஜஸ்தான்லேருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய கற்கள். இது வந்து பிங்க் ஸ்டோன்ஸ், சாண்ட்ஸ்டோன் ரகம். இந்த பிங்க் ஸ்டோன்ஸை தான் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த கோவில் முழுக்க. இது தேர்வு செய்யறதுக்கான காரணம், இதனது ஆயுட்காலம் அப்படிங்கிறது அவங்க இலக்கு நிர்ணயித்தது போலவே 1000 ஆண்டுகளை தாண்டி நிற்கும் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. பல வல்லுநர் முகமைகளால், பல IIT உள்ளிட்ட பல அமைப்புகள் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதனது டியூரபிலிட்டியை உறுதி செய்கிறாங்க. இன்னொரு காரணம், இந்த கார்விங்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு, இந்த சிற்பங்கள்லாம் இலகுவாக செய்யறதுக்கு இந்த கற்கள் வந்து ஏதுவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த கற்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு 1 கிராம் கூட எந்த இரும்பு உள்ளிட்ட உலோகங்கள்லாம் பயன்படுத்துகிறாமல் இதை கிளிப் பண்ணுறதுக்கு மட்டும் காப்பரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இது கல்லாலான, நமது தென்னிந்திய கோயில் போல கல்லாலான ஆலயமாக இந்த ராமர் கோயிலானது இருக்க போகிறது. அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கல்லை பற்றி உங்களுக்கு விளக்கி சொன்னேன். ஒளிப்பதிவாளர் பிரதீப் சௌஹானுடன் அயோத்தி ராமர் கோவில் வளாகத்திலிருந்து ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.